அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒன்றும் புதிய கூட்டணி அல்ல. போன சட்டமன்ற தேர்தலிலேயும் இதே கூட்டணி இருந்து தோற்ற கூட்டணி தான் அது. எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி போன முறையும் இருந்த கூட்டணி, அதே நேரத்தில் வென்ற கூட்டணி. சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், உள்ளாட்சி தேர்தல்களிலே, நகர்மன்ற தேர்தல்களிலே இப்படி போட்டியிட்ட எல்லா தேர்தலிலேயும் வெற்றியை நிலைநாட்டிய இந்த கூட்டணி. அதனாலே பழைய அந்த கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுனால எங்களுடைய பழைய கூட்டணியாக இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணி பதறுவதற்கோ அச்சப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. ஏனென்றால் எங்களுடைய வெற்றி நிரூபிக்கப்பட்ட வெற்றி, மீண்டும் நிரூபணமாக போகிற வெற்றி. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி தான். நேஷனல் ஹெரால்டு வழக்கு எல்லாமே அவர் குற்றம் சாட்டினார். இல்லை, அவர் புதிதாக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த மாதிரி போராட்டம் நடத்தவும் காங்கிரஸை விமர்சிக்கவும் இதுக்காக தானே அவர் போடப்பட்டிருக்கிறாரு. அதனால அவர் எந்த வேலைக்காக போடப்பட்டிருக்கிறாரோ அந்த வேலையை அவர் செய்ய தொடங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அவர் பிஜேபியுடைய தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸை வாழ்த்த முடியும்? ஸோ காங்கிரஸை விமர்சனம் தான் பண்ணுவார், திட்டம் தான் செய்வார். அவர் திட்டுறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எனவே இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானே தவிர இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாஜக தலைவர் எல்லாருமே காங்கிரஸ் குறிப்பிட்டு மாநில தலைவர் மாற்றின பிறகு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா மேடையிலையும் பேசுகிறாங்க. கோஷ்டி சண்டை அது மாதிரி வரக்கூடாதுன்னு குறிப்பிட்டு பேசுகிறாங்க. காங்கிரஸுக்குள்ள கோஷ்டி சண்டை இருக்குன்னு யார் சொன்னது? காங்கிரஸுக்குள்ள இல்லை, இவங்கெல்லாம் சொல்லிட்டா அவங்க கோஷ்டி சண்டைகள் இல்லாமல் போயிடுமா அல்லது இருக்கிறது மறைஞ்சு போயிடுமா? கட்சிகளில் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மாற்றங்கள் இருப்பது உண்டு, இயற்கை தான். ஜனநாயக நாட்டில், ஜனநாயகத்தில் அது ஒன்றும் புதுமையானதோ ஆச்சரியமானதோ இல்லை. இது இந்த காலத்தில் எல்லா காலத்தையும் சுதந்திர போராட்ட காலத்திலேயே சுதந்திரம் எப்படி பெறுறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆன்மீக வழியில் அல்லது அரசியலையும் இணைத்து ஒரு மௌன புரட்சி மூலமாக, மௌன விரதத்தின் மூலமாக, உண்ணாவிரதத்தின் மூலமாக, அறப்போராட்டத்தின் வாயிலாக சுதந்திரம் பெற வேண்டும். மக்கள் கொல்லப்படாமல், மக்களுக்கு எந்த பாதிப்பும் இழப்பும் ஏற்படாமல், ஒரு உயிர் கூட கொல்லப்படாமல் சுதந்திரம் பெற வேண்டும் என்று காந்தி விரும்பினார். 1,00,000 பேரை படை திரட்டி சுபாஷ் சந்திர போஸ் வெள்ளைக்காரர்களோடு யுத்தம் நடத்தி அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும், அப்போ தான் சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்குன்னு அவர் நினச்சார். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் எல்லா கட்சிகள்லேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒன்றா இருந்த கம்யூனிஸ்ட் 2 ஆகிருக்கு, காங்கிரஸ் ஆகிருக்கு, பிஜேபிலையும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு. பிஜேபி ஏற்கனவே ஜனதாவாக இருந்தது, அப்புறம் மாறி இருக்குது. இந்த மாதிரி எல்லா கட்சிகள்லேயும் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதில் ஒன்றும் புதுமை கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதனால் கோஷ்டிகள்னு சொல்ல முடியாது. ஒரே கோஷ்டி தான். ராகுல் காந்தி தான் தலைவர், அவருக்கு கீழே தான் அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி. ராகுல்ஜி இஸ் அவர் லீடர். அதனால் அவர்களுக்கு கீழே இந்த இயக்கம் தொடர்ந்து பயணிக்கிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மாநில சுயாட்சி எல்லாமே கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அவங்க தான் ஒப்புதல் கொடுத்தாங்க மத்தியில் இருந்தப்போ. ஆனால் இப்போ அதையே சட்டமாக கொண்டு வராங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு. காங்கிரஸுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே நாடகம் நடத்துகிறாங்க. இல்லை, இது சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வைத்து வருகிற வாதங்கள். இது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார். அதில் எங்களுடைய கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் என்பது அண்ணா காலத்திலிருந்து, ஈவன் காமராஜர் காலத்திலிருந்து எல்லாருமே நடைமுறைப்படுத்தியது தான். புரட்சி எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லோரும் சொன்னதை தான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார். அதே கருத்தை தான் அவரும் சொல்கிறார்.
அதனால் இருமொழி கொள்கை என்பது மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் தமிழர்கள் சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய நிலைப்பாடாகும். மும்மொழி கொள்கை என்பது எந்தெந்த மாநிலங்களில் இப்போ காங்கிரஸ் பிரச்சனை இல்லாத மாநிலத்தில் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸே ஆட்சி செய்கிற மாநிலமாக இருந்தால் கூட அதில் மும்மொழி கொள்கையை அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் விரும்பினால் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கிடையாது. அதனால் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் இருமொழி கொள்கை தான் சொல்கிற மாநிலத்தில் திணிக்கணும்னு வர்ற போது தான் பிரச்சனை வருது. அதை காங்கிரஸ் எதுக்குது. ஒரு மாநிலத்தில் ஆதரிக்கிறாங்களே, இன்னொரு மாநிலத்தில் எதுக்குறாங்களே, அந்த மாநில மக்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய விருப்பம், அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அந்த நிலைப்பாடு அவ்வளோதான். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை துணை குடியரசுத் தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கார். உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் மாதிரி செயல்படுது. பல்வேறு காலகட்டங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றவர்கள் இப்போ எதிராக ஒரு தீர்ப்பு வந்தோம்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக வக்ஃப் சட்டம் என்பது ஒரு சார்பு மக்களை அல்லது சிறுபான்மை மக்களை, இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் கொண்டு வந்த சட்டமாகவே கருதப்படுகிறது. இப்போது வக்ஃபில் இந்துக்களை பிரதிநிதியாக போடுற போது இந்து கோயில்களில் ஒரு இஸ்லாமியர்கள் எங்காவது போட்டிருக்கோமா ட்ரஸ்டீஸாக? போட முடியுமா? இந்த மாதிரி நீதிபதியில் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே அது. அதனால் அது அரசனுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கா அல்லது ஆதரவாக இருக்காங்கிறதெல்லாம் பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ எடுத்த நிலைப்பாடு இது வக்ஃபு சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதோ மாற்றம் செய்வதோ கொண்டு வந்திருப்பதோ தேவையில்லாதது, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது, ஒரு தரப்பு மக்களை இந்துக்களுக்கு விரோதமாக இஸ்லாமிய பெருமக்களை திருப்பி விடவும், எப்போதுமே இந்த மத சார்பான சண்டைகள் பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதற்கு வழிவகுக்கிற விதத்திலேயும் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அதனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ லாயர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வக்கீலாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகள் தனி நீதிபதிகள்லாம் அரசியல் அதுக்கு தனியாக ஒரு 7 பேர் கொண்ட குழுவெல்லாம் இருக்கிறது. ஒரு அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படி கலந்து பேசி செய்யணும், நாடாளுமன்றத்தை கலந்து பேசி செய்யணும், இதெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். அது சரியான தீர்ப்பு என்றே கருதுகிறோம். மாநில சுயாட்சி தொடர்பாக முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜக என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்களில் காங்கிரஸ் உடனான கூட்டணி தான் திமுக இருந்திருக்கு, அந்த காலத்தில் நிறைவேற்றாத தீர்மானத்தை இப்போதான் நிறைவேற்றணும், தேர்தலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. நீங்க என்ன சொல்லுங்க காங்கிரஸ்? இல்லைங்க, ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் மூலமாக அந்த காலத்திலிருந்து இதெல்லாம் மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகள், அதே மாதிரி மாநில சுயாட்சி சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ நீங்கள் இப்போ வக்ஃபு சட்டத்தை பற்றி கேட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு எதிராக வந்திருக்கிறது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள், சில ஆளுநர்களுடைய தவறான செயல்பாடுகள், சட்டத்தை மீறிய, நடைமுறையை மீறிய ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள், இது மாதிரியெல்லாம் வர்ற போது இவற்றையெல்லாம் சீர்படுத்துகிற விதத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் புதிய ஒரு குழுவை அமைத்து இதையெல்லாம் மத்திய மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பரிசீலனை செய்கிற விதத்திலேயும், அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தம் ஏற்படுகிற விதத்திலேயும் ஒரு குழுவை தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அப்போதைக்கு கால மாற்றங்கள்